Hello students, இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்குறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் என்னென்னா எக்கனாமிக்ஸோட ஃபேக்ட்ஸ், தியரிஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, using the methods the economist observes facts such as changes in the price of a commodity, similarly the quantity demanded of the commodity. Okay, எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஃபார் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஹவு மச் டிமாண்ட் இஸ் தேர், ஹவு மச் நீட் இஸ் தேர் அப்படின்றது ஒரு முக்கியமான கொஷின். அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு சப்ளை தட் ப்ராடக்ட் அப்படின்றது இன்னொரு கொஷின். சரிங்களா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் demand and supply of a particular product and what quantity and what quality etc. Okay, that Marshall observes these movements and come up with a theory that these two movements are inversely related. These two movements are inversely related அப்படின்றது ஒரு முக்கியமான கன்செப்ட். why inversely related அப்படின்றத நம்ம பார்க்கணும். There is an important concept that inversely related in the sense that just I noted that inversely related. Okay, okay, why inversely related? If demand increases, what happens அப்படின்னு நம்ம பார்க்கணும். When a price rises, the quantity demanded for a particular commodity decreases. Okay, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. When a price rises, the quantity for a particular product decreases. Same as when a price decreases, the quantity of a product increases. That is demand increases அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்ம எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். டொமேட்டோ எடுத்துக்கிறோம், தக்காளி எடுத்துக்கிறோம். கிலோ 40 ரூபா இன்றைக்கி ரேட், இன்றைக்கி ப்ரெசன்ட் ரேட் வந்து கிலோ 40 rupees. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 40 ரூபாய்க்கு அரை கிலோவா இல்லைன்னா 1 கிலோ அதிகபட்சமாக, இல்லை சில பேர் 2-3 வாங்குவாங்க, அது வேறு விஷயம். ஒரு நார்மல் பட்ஜெட்ரி ஃபேமிலி அப்படின்றது இது மேக்ஸிமம் 1 kg பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரி, 40 ரூபா. இதே தக்காளி ஒரு கிலோ 10 ரூபா அப்படின்னு ப்ரைஸ் இருந்தால் எவ்வளோ? இன்றைக்கி 1 கிலோ வாங்கின நாம் 2 இல்லை 3 கிலோ எக்ஸஸாக வாங்குவோம். சரிங்களா? இது குவைட் நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தக்காளி விலை 10 ரூபா இருந்தால் 3 கிலோ வாங்குவோம். அதே தக்காளி 40 ரூபா கிலோ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 ரூபாய்க்கு நம்ம குவான்டிட்டியை குறைச்சிருவோம். சரிங்களா? That is, when a price increases, demand for a particular product decreases. The same as when a price decreases, the demand for a particular product increases அப்படின்னு சொல்லுவோம். This is inversely related. ஒன்று ஏறிச்சுன்னா இன்னொன்று இறங்கும், இன்னொன்று. சரிங்களா? இதுதான் inversely related அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? One of the most important concept in economics. Marshall formulates the theory of demand. Okay, he tests his history by collecting further facts, and when this theory stands to test the time and obtain universal acceptance, the theory is raised to the status of law. இந்த தியரி, தட் இஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி, ஒரு லாவாகவே உருவமாறி இருக்குது. த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நவ் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ். லாஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? பொதுவாக ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம், ரூல். சரிங்களா? ஸோ இந்த டிமாண்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த ரூல். இது எழுதப்படாத அப்படி விதின்னு கூட சொல்லலாம். மறைமுகமாக நேரடியாக எப்படி ஒரு எந்த ஒரு கமாடிட்டியை நம்ம இந்த வேர்ல்டில் எடுத்துக்கிட்டாலும் இந்த விதி அப்படின்றது கண்டிப்பாக பொருந்தும். சரிங்களா? இதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. ஸோ இஃப் எ ப்ரைஸ் ரைஸ், டிமாண்ட் டிக்ரீஸ். இஃப் எ ப்ரைஸ் டிக்ரீஸ், டிமாண்ட் இன்க்ரீஸ். இதுதான் இந்த லா. Okay, a law expresses a causal relationship between two or more than two phenomena.
Marshall state the economic laws are a statement of tendencies, and those social laws which relate to those branches of conduct in which the strength of motives chiefly concerned can be measured by money price. எந்த ஒரு லாவாகிறது மணியோட பேசிஸில் நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? இன் எக்கனாமிக் சயின்ஸ் த லாஸ் ஃபங்க்ஷன் வித் காஸ் அண்ட் எஃபெக்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதனால் அதோட தாக்கம் எப்படி இருக்கும், இந்த ஒரு விஷயம் ஏன் நடந்தது, அதோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் பார்ப்போம். இஃப் நியூட்டன்ஸில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஈச் அண்ட் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே எக்கனாமிக்ஸில் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அது ஏன் என்னவாக இருக்கும் அப்படின்றத ஒன்று பார்க்க போகிறோம். இது நம்ம அசம்ஷனாக ஹைப்பாத்தட்டிக்கல் அசம்ஷனும் எடுக்கலாம், இல்லை ரியாலிட்டியில் நடந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இன் எக்கனாமிக் சயின்ஸ் த லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வித் காஸ் அண்ட் எஃபெக்ட். சரிங்களா? அதோட காரணம் அதோட தாக்கம் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். The consequences predicted by the data necessarily and invariably follow அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The economics laws are not as precise and certain as the laws in the physical science. ஃபிசிக்ஸில் இருக்க லா மாதிரி எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய லாஸ் அப்படின்றது உறுதியானது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே ரியாலிட்டியான ஒரு விஷயம், அன்றாட நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் உறுதியாக இதுதான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு சென்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட மோட்டிவ், அதாவது ஒரு ஹியூமன்ஸோட நேச்சர் என்னவாக இருக்குன்னா, அது அவங்களோட வான்ஸ் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஃபிக்ஸடாக அப்படின்னு இருக்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் இந்த எக்கனாமிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நடக்கிறது கிடையாது. தெர் ஆர் மல்டிபிள் ஃபேக்ட்ஸ் பிஹைண்ட் த ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன். ஸோ அதன் காரணமாக இது எதுவுமே சர்டைன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஃபிசிக்கல் சயின்ஸில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு லாலும் இதில் சர்டைனாக நடக்காது. திஸ் ஒன் மார்ஷல் ஹோல்ட்ஸ் த ஒப்பீனியன் தட் தெர் ஆர் நோ லாஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் விச் கேன் பி கம்பேர்டு ஃபார் ப்ரெசிஷன் வித் த லா ஆஃப் கிராவிடேஷன். ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் லா மாதிரி இங்கே எந்த ஒரு விஷயமும் நம்மளால் உறுதியானதாக நம்ம சொல்ல முடியாது எக்கனாமிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ரீசன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டியோட நம்ம இந்த சப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிறதுனால நம்மளால் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ ரியல் அப்படின்னா உண்மை அப்படின்னா நடக்கணுமே அப்படின்னு நடக்கணும் அப்படின்றது இதோட ஃபேக்ட்ஸ் நிறைய ஃபேக்டரை பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லா ஆஃப் டிமாண்டை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன் தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்றது பார்க்கணும். என்ன குறைஞ்சிருக்கணும், அதுக்கான டிமாண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் குறையும். சரிங்களா? அந்த டிமாண்ட் இருக்கலாம், இல்லை தக்காளி அதோட ப்ராடக்ட் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் இன்றைக்கி தக்காளி ரேட் 10 ரூபா அப்படின்றது எங்கேயுமே ஃபிக்ஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ கோல்டு ப்ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், இந்தியாவில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இந்தியாவிலையும் பல ஸ்டேட்ஸில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும். சரிங்களா? மோரார்லெஸ் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தில் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க, ஒரு வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், பாண்டிச்சேரியில் அந்த வண்டி வேறு ரேட்டில் இருக்கும், தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். சரிங்களா? ப்ராடக்ட் ஒன்று தான், பட் ஆனால் வேரியேஷன் நிறையா இருக்கும். இதுக்கான ஃபேக்டர்ஸ் நிறைய நம்ம எடுத்துக்குவோம். சரியா? அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, கம்பெனி அங்கேருந்து இந்த ப்ராடக்ட்டை அனுப்பிச்சு அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸும் ஒன்று பார்ப்பாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ சார்ஜஸ் இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் சார்ஜஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே ப்ரிசைஸாக ஃபிசிக்கல் சயின்ஸில் இருக்கிற மாதிரி நம்மளால் இந்த லாஸ் எதுவுமே கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ now the importance of microeconomics. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்கனாமிக்ஸோட பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் மெயினாக 2 பிரான்ச்சஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று மைக்ரோ அண்டு மேக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்போ நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது இந்த இயரில் நம்ம பார்க்குறோம். ஸோ மைக்ரோவோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
மேக்ரோ அப்படின்றத நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ we deal that thing next year. Okay, to understand the operation of an economy, மைக்ரோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், மைக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும், to understand the operation of an economy, ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது. சிம்பிள் சென்ஸ். எக்கானமி அப்படின்னா பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், பொருளாதாரத்துக்கான சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? டு ப்ரொவைட் டூல்ஸ் ஃபார் எக்கனாமிக் பாலிசிஸ், பொருளாதார கொள்கைகளுக்கான அடிப்படையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே மீன் பண்ண முடியாது, அதுக்கான பேசிக்கான விஷயங்களெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது ஒன்று. இது எங்கேருந்து வரணும்னா ரியாலிட்டியான லைஃப்பில் என்ன இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறதுல இருக்குது. சரிங்களா? டு எக்ஸாமின் த கண்டிஷன் ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர், பொருளாதார நலன் எப்படி போயிட்டுருக்கு இந்த நாட்டில் அப்படின்றது. இது ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த சட்டம் பொருந்தும், இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றது பொருந்தும். சரிங்களா? பட் ஆனால் அதோட வே ஆஃப் திங்கிங்கோ இல்லை அந்த வே ஆஃப் கல்ச்சர், அந்த மக்களோட கல்ச்சர், அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் பொறுத்து மாறுபடும். பட் ஆனால் பேசிக்கான விஷயங்கள் இதுதான். எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், முக்கியமாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துறது. யூஸ்ஃபுல் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை முழுமையாக அடையிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு முக்கியம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்கிட்ட எந்த ஒரு வளம் இல்லையோ அந்த வளத்தை நான் இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஏன் நான் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டு என் நாட்டு மக்களுக்கு தேவையாக இருக்குது, ஸோ அதனால் நான் வாங்க போகிறேன். ஏன் அதை நம்ம இங்கேயே உற்பத்தி பண்ணக்கூடாதா? நம்மளால் அதை உற்பத்தி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்னால தான் நம்ம அங்கேருந்து வாங்குகிறோம். ஸோ இப்படி மாதிரி பல கேள்விகள் போயிட்டே இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த எக்கனாமிக்ஸ் முக்கியம். யூஸ்ஃபுல் இன் டெசிஷன் மேக்கிங், ஒரு பொருளாதார கொள்கையை தீர்மானிப்பதற்கு இந்த எக்கனாமிக்ஸ்ன்றது முக்கியம். ஆப்டிமல் ரிசோர்ஸ் அலோகேஷன், நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் சரியான முறையில் அலோகேட் பண்ணுறது, அதிகப்படியாக மேக்ஸிமம் அதை பயன்படுத்தணும் அப்படின்றது. பேசிஸ் ஃபார் ப்ரெடிக்ஷன், ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், ஒரு பொருளுக்கான விலையை நிர்ணயிப்பதில் இந்த பொருளாதாரம் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கான ஒரு விஷயம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, a physical scientist carrying out controlled experiments in his laboratory can test a scientific law very easily. ஒரு சயின்ஸ் கேண்டிடேட் அப்படின்னா அவங்க எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட ரிசல்ட்டும் ஈஸியாக அவங்களால எடுக்க முடியும். சரிங்களா? சேஞ்சஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ் cannot be brought about easily. நல்லா நோட் பண்ணிங்க. நம்மளால் மற்ற சயின்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ரியாலிட்டியோட ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒன்றொன்றுத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அப்படி போகும்போது நம்மளால் எதுவுமே இதுதான் நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. டு த எக்ஸாக்ட் அப்படின்னு நம்ம சொன்னால் 99% நம்மளால் சொல்ல முடியும். டெஃபினட்டாக தெர் வில் பி 1% எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? as a result, prediction regarding human behavior is likely to go wrong. There are exceptions to the law of demand. law of demandக்கும் சில விதிமுறைகள், அதாவது விதிவிலக்குகள் உள்ளது. சரிங்களா? The economics laws are not inviolable. As unpredictability is invariably associated with economic laws, அதாவது அன்பிரடிக்டபிள் நம்மளால் தீர்மானிக்க முடியாமல் போகக்கூடிய விஷயங்கள். மார்ஷல் கம்பேர்ஸ் தெம் டு த லாஸ் ஆஃப் டைட்ஸ், சிக்கலான விஷயங்களான அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஜஸ்ட் as it cannot be predicted and said with certainty that a high tide would follow a low tide. Unpredictability prevails in economics. Human behavior is volatile. Economic laws are not assertive but they are indicative அப்படின்னு சொல்லியிருக்கார். The law of demand, for example, states that other things remain the same. The quantity demanded of a commodity increase as its price decrease, vice versa. மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அதோட ப்ரைஸ் குறைஞ்சிட்டே இருக்கும்.
சரி, ஒரு பொருளோட இது மாறுது அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த கணக்கில் எடுக்கக்கூடிய விஷயங்களில் டிமாண்டு மட்டும் அதிகமாகுது, மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனாக எடுக்கணும், ஒரு அசம்ஷனாக எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த யூஸ் ஆஃப் அசம்ஷன் அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் த சேம், தட் இஸ் செட்ரிஸ் பேரிபஸ். செட்ரிஸ் பேரிபஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் சேம், அதர் ஃபேக்டர்ஸ், அதர் திங்ஸ் அப்படின்னு in the sense that means other factors in economics makes the economics laws hypothetical. Okay. Since money is used as a measuring rod, in economics we are using money as a measuring rod for everything. Okay, laws in economics are most exact. மணியை நம்ம பயன்படுத்துறதுனால the economics laws are more exact அப்படின்னு நம்ம பண்ணுறோம். Precise and accurate than the other social science. மற்ற social sciences மாதிரி விட இது வந்து எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். சரியா? So there are some example for a hypothetical thing. That is, one is economics laws are simply truism. Some economic laws are truism. அது உண்மையின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Save is a function of income. That is, saving is a function of income in the sense that because of income we are going to save something. சரியா? So saving is a function of income அப்படின்னு சொல்கிறாங்க. Another example of truism is human wants are unlimited. மனிதனோட தேவை அப்படின்றது எண்ணில் அடங்காதது, அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் சப் டிவிஷன்ஸ். ஓகே, வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டால் இது தான் நம்ம எழுதணும். வாட் ஆர் த பிரான்ச்சஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டால் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் த டூ மேஜர் பிரான்ச்சஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் there are some other branches like health economics, agriculture economics, etc. Okay, we want to notify that. In case that we are asked for what are the divisions of economics, then we have to write the main thing: production, consumption, that is production, consumption, distribution and exchange. அப்படின்ற இந்த 4 விஷயத்தை தான் நம்ம மெயினாக எழுதணும். These are the basic divisions of economics. நல்லா நான் வச்சுக்கோங்க, டிவிஷன்ஸ் அப்படின்னு வரணும். பிரான்ச்சஸ் இந்த சென்ஸ்னால் அதை எழுதணும், டிவிஷன்ஸ் அப்படின்னா இதை எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் the economics are divided into some branches. Here given as some branches, it is divisions, called as divisions. There are major 4 divisions. One is consumption sector, second is production sector, third is exchange and fourth is distribution. Okay, வாட் இஸ் கன்சம்ஷன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்சம்ஷன் அப்படின்றது நுகர்வு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நமக்கு தேவையான விஷயத்தை நாம் அடையிறது, அதுக்கு பேர் தான் நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹியூமன் வாண்ட்ஸ் கம்மிங் அண்டர் கன்சம்ஷன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. கன்சம்ஷன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நல்லா ஞாபகம் வச்சோம். எனக்கு ஒரு பொருள் தேவை, ஸோ ஐ நீட் சம் ப்ராடக்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நீட், பிகாஸ் ஆஃப் த டிமாண்ட், இங்கே நீடில் அப்படின்னு சொன்னாவே அது டிமாண்டுன்னு அர்த்தம். பிகாஸ் ஆஃப் நீட், த டிமாண்ட், சம் பீப்புள் ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் தட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் கன்சம்ஷன். எனக்கு ஒரு பொருள் தேவை இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியே உருவாகும். சார், நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், அதை நான் விற்க போகிறேன் அப்படின்றது வேறு. சரிங்களா? அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் அதை போய் வாங்க போகிறது கிடையாது. ஓகேவா? எனக்கு ஒரு பொருள் தேவை இருக்கணும்னா மட்டும்தான் நான் வந்து அதை தேடியே போக போகிறேன். ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? செகண்ட் இஸ் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் transformation of input into output. That input is some kind of raw materials converted into other product. Mixture of raw materials converted into a new product. இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எது வேணாலும் இருக்கலாம். சரிங்க? ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்புட்ஸ் இன்டு அவுட்புட்ஸ். இட்ஸ் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நான் பொருளை உற்பத்தி பண்ணிட்டேன், அந்த பொருளை நான் விற்கணும். அந்த விற்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்?
ப்ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு மானிட்டரி டேர்மாக நான் ஃபிக்ஸ் பண்ணி அதை நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ எங்கே நான் சேல் பண்ண போகிறேன்? கன்சியூமர் எண்டில் நான் சேல் பண்ண போகிறேன். சரியா? பிகாஸ் தட் கன்சியூமர் நீட்ஸ் தட் ப்ராடக்ட், ஐ எம் கோயிங் டு செல் தட், ஐ எம் கோயிங் டு ப்ரொடியூஸ், ஐ ப்ரொடியூஸ் தட் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கன்சியூமருக்கு தேவையாக இருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டியாக நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் அந்த தயார் பண்ண ப்ராடக்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு மணியாக நான் வாங்கிக்கிறேன். என்னோடய மானிட்டரி டேர்ம் மணியாக நான் அதை எடுத்துக்கிறேன், ஒரு ப்ரைஸ். ஓகே. கன்சம்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் த ப்ரொடியூஸ்டு கமாடிட்டி இஸ் பிளேஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர். சரியா? ஒரு கன்சூமர்கிட்ட அந்த ப்ராடக்ட்டுக்கு போய் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டு ஃபினிஷ் ஆனதாக அர்த்தம். சரிங்களா? ஸோ எப்போ அந்த கன்சியூமருக்கு அந்த ப்ராடக்ட் போய் சேரும்? அவருக்கு தேவை இருக்கும்போது, அவருக்கு அந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த நெசசிட்டி இருக்கும்போது தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் அவர் கையில் போய் சேரும். அப்படி போய் சேரும்போது தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரொடக்ஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன? தெர் ஆர் 4 ஃபேக்டர்ஸ் விச் ஆர் யூட்டிலைஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன். என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேண்ட், செகண்ட் ஒன் இஸ் லேபர், தேர்ட் ஒன் இஸ் கேபிட்டல், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஆர்கனைசேஷன். லேண்ட் அப்படின்றது, நான் ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த லேண்டு வேணும். ஒரு இடத்துல வச்சு தான் அந்த பொருளை நான் தயாரிக்கணும். சரிங்களா? அப்போ அந்த இடம் எனக்கு இருந்தால் தான் என்னால் முடியும். அந்த லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் என்னோடய ஆஃபீஸோ இல்லை என்னோடய கம்பெனியோ என்னோடய இண்டஸ்ட்ரியோ எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த இடம் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்த லேண்டு நான் யார்கிட்டையாவது இருந்து வாங்க போகிறேன். எய்தர் ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை என்னோடய ஓன் லேண்டாக இருக்கலாம். இன் வாட் கேன் மேபி, இது ஒரு விஷயம். செகண்ட் ஒன் இஸ் லேபர். இந்த இடத்துல லேபர் அப்படின்றது உழைப்பு, அந்த உழைப்பாளர் ரெண்டுமே குறிக்கும். சரிங்களா? இது இருக்கணும், லேபர் இருக்கணும். தேர்டு வந்து கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்றது மூலதனம். சரிங்களா? அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது நிர்வாகம். சரிங்களா? இந்த இடத்துல நிர்வாகம், ஒரு கம்பெனி. ஸோ இந்த 4மே இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இந்த 4மே என்கிட்ட இருக்குது. நான் ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? உற்பத்தி பண்ண ப்ராடக்ட்டுக்கான ரெவென்யூ எனக்கு கிடச்சிருக்கு, இன்கம் கிடச்சிருக்கு. அந்த இன்கம்மை நான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்? எனக்கு கிடச்ச இன்கம்மை நான் பயன்படுத்தின இந்த 4 ஃபேக்டருக்கு பிரித்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? லேண்டுக்கு ரெண்ட்டாக கொடுக்கணும், லேபருக்கு வேஜஸ் ஆர் சேலரியாக கொடுக்கணும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பேரில் அந்த ரெவென்யூ போய் சேரணும், ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் என்ற பேரில் அந்த ரெவென்யூ போய் சேரணும். ஸோ இந்த 4க்குமே முக்கியமானதாக இருக்கக்கூடிய அந்த இன்கம் ஒன்று கிடைச்சா மட்டும்தான் இந்த ஒர்க் அப்படின்றது, இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ the reward for factors of production is studied in the division under the rent, wages, interest and profit. சரி, இந்த வேஜஸ் அப்படின்றது வேஜஸ்னால் கூலியாகவும் இருக்கலாம், இல்லை சம்பளமாகவும் சேலரியாகவும் இருக்கலாம். ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடிஸ் அபவுட் த ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்கனாமிக்ஸ், இட்ஸ் டைப்ஸ். எக்கனாமிக்ஸ் இஸ் ரேப்பர்லி க்ரோயிங் சப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் ஹாரிசன் ஹஸ் பின் எக்ஸ்பேண்டிங். அதோட எல்லை அப்படின்றது விரிவடைச்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? த மேஜர் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் and macroeconomics. Okay. First one is microeconomics is study of economic actions of individual units, say household, firms or industries. நல்லா நினச்சோம், ஆர் இண்டஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒரு தனிநபரோடைய, ஒரு சின்ன குடும்பத்தோட, இல்லை ஒரு சின்ன கம்பெனி, சின்ன நிறுவனத்தோட பொருளாதார நடவடிக்கையை பற்றி படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ ஸ்டடி அபவுட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஃபர்ம்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரி ஆர் ஹவுஸ் ஹோல்டு. ஒரு தனி மனிதன், இல்லை ஒரு குடும்பம், இல்லை ஒரு நிறுவனம், சின்ன நிறுவனம், பிக் இண்டஸ்ட்ரி கிட்ட சின்ன நிறுவனம். சரிங்களா? இந்த 3 பற்றி படிக்கிறது தான் வந்து நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் ஆல் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடட், ஸ்மால், பிக், எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். ஓகேவா? இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
Microeconomics covers வேல்யூ தியரி, ப்ராடக்ட் ப்ரைஸிங் அண்ட் ஃபேக்டர் ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பொருளோட விலை, அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸோட விலைகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வேல்யூ தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தியரி ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர், பொருளாதார நலனை பற்றி படிக்கிறது அப்படின்றது நம்ம சொல்லிக்கலாம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இங்கே இந்த எப்பயுமே இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான கவனிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குற இந்த விஷயங்கள், இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, எந்த பாக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் எப்பயுமே படிக்கணும். பிகாஸ் ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, த டேர்ம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் பை நார்வேயன் எக்கனாமிஸ்ட். நல்லா ஞாபகம், பை நார்வேயன் எக்கனாமிஸ்ட் ராக்னர் ஃப்ரிஷ் இன் 1933. ஓகே, நார்வே அப்படின்றது கண்ட்ரி. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணரான ராக்னர் ஃப்ரிஷ் 1933 இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற வேர்டை இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா. ஆஃப்டர் ப்ரொஃபஸர் ஃப்ரிஷ், the terms earned popularly when J.M. Keynes clearly distinguished between the terms through his book entitled General Theory of Employment, Interest and Money, published in 1936. இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸை கொடுத்தது நார்வேயன் எக்கனாமிஸ்ட். சரிங்களா. அந்த 2 வேர்டுக்கான சரியான மீனிங்கை டிஸ்டிங்கிஷ் பண்ணி சொன்னது J.M. கெய்ன்ஸு இன் 1936 அவரோட புக்கில் சொல்லியிருக்கார். ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்ற புக்கில் சொல்லியிருக்கார். சரிங்களா. ஸோ நம்ம சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்டு யாரோ ஒருத்தரால் உருவாக்கப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் அதை மிகவும் பிரபலமடைய செஞ்சுருக்கிறது காலத்தின் கட்டாயமாக வேற ஒருத்தர் செஞ்சுருக்கார். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார் ராக்னர் ஃப்ரிஷ் தானே கொடுத்தாரு, நீங்கள் அதுதானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஷின் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். கொடுத்தது ராக்னர் ஃப்ரிஷ், அதை டெவலப் பண்ணது J.M. கீன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்ப்போம். சரிங்களா. Next one is macroeconomics. Macroeconomics is the observe of microeconomics. அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து வர்றதுக்கூடியது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் இஸ் கன்சர்ன்டு வித் எக்கனாமி அஸ் எ ஹோல். நல்லா எக்கனாமி அஸ் எ ஹோல். அதாவது நம்ம மைக்ரோவில் என்ன படிப்போம், ஒரு தனிநபர் இல்லை ஒரு குடும்பம் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம படிப்போம். அதுவே ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றி படிக்கிறது. சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் ஒரு எத்தனை குடும்பங்கள் இருக்கும், அத்தனை குடும்பத்தோட வருமானம் என்னன்னு பார்க்குறது. எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இருக்குது, லெதர் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோட இன்கம் என்ன அப்படின்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாமே பார்க்குறது என்ன, அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட்ஸ் சச் ஆஸ் நேஷ்னல் அவுட்புட், இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டு டேக்ஸஸ். சரியா. தேசிய வருவாய் என்னென்னு பார்க்குறது. நேஷ்னல் அவுட்புட் அப்படின்னு தேசிய வருவாய் என்னென்னு பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பின்மை என்னென்னு இருக்கும், அதோட வரிகள் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றியும் படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், மணி, பப்ளிஷ்ட் பை ஜென் இஸ் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட பேசிக் அப்படின்னு எதுங்க பார்த்தோன்னா J.M. கெய்ன்ஸால் பப்ளிஷ் செய்யப்பட்ட அந்த புக் ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. சரிங்களா. அந்த புக்கு தான் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கான பேசிஸ். ஸோ ஹியர் இஸ் த டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இட் இஸ் ஆஸ்க்ட் இன் 3 மார்க் as well as in 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ ஓகே, இந்த கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின் இது. சரிங்களா. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோ. அது சைட் பை சைடு அது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. இட் இஸ் தட் பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் விச் டீல்ஸ் இன் economic decisions making of individual economic agents such as producer and consumer. Okay,
ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் as well as அவங்களோட ப்ரொடக்ஷன் அந்த ஆக்டிவிட்டீஸை பற்றி எல்லாமே படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் விச் டீல்ஸ் வித் அக்ரிகேட்ஸ் அண்ட் அவரேஜஸ் ஆஃப் என்டையர் எக்கனாமி. ஒரு நாட்டோட ஒட்டுமொத்தமான வளர்ச்சி சரிங்களா, அதோட தேவைகள் பற்றி எல்லாமே படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகேட் அவுட்புட், நேஷ்னல் இன்கம், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸெட்ரா. It takes into account small components of the whole economy. ஒட்டுமொத்த எக்கனாமியும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காம்போனன்ட்ஸை பற்றி படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த கண்ட்ரி பற்றியும் படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் இஸ் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் தட் எக்கனாமி ஆஃப் எ கண்ட்ரி as a whole. It deals with the process of price determination in case of individual product and factors of production. ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை பற்றி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. It deals with the general price level in an economy. Okay, that is macro. Microeconomics known as price theory as well as என்ன ப்ரைஸை பற்றி நம்ம இங்கே படிக்கிறதுனால இது ப்ரைஸ் தியரின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ரோவை பொறுத்தவரை இன்கம், ஒரு நாட்டோட மொத்த வருவாய் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது, மொத்த உற்பத்தியும் மொத்த வருவாய் அப்படின்றத பார்க்குறத பற்றி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் கால்ட் as income theory. It is concerned with the optimization goals of individual consumers and production. ஒரு தனிநபரோட நிறுவனத்தோட கோலை பற்றி படிக்கக்கூடியது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். எவ்வளோ ரிசோர்ஸ் அவங்க சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் மைக்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு தன்கிட்ட இருந்த வளம் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனால் எவ்வளோ வளம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற பற்றி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அது சம் ஆஃப் த பேசிக் டிஃப்ரென்சஸ். கண்டிப்பான ஒரு 3 mark as well as 5 mark question. Next one is international economics. The main branches of economics is considered as two. One is micro and macro, and there are some other branches like this: international economics, environmental economics, health economics, agriculture economics, public economics or public finance, etc. Okay, now we are going to say about the international economics. In modern world, no country can grow in isolation. தனியாக எந்த ஒரு நாடும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது டெவலப் பண்ணவே முடியாது. எவ்ரி கண்ட்ரி இஸ் ஹேவிங் லிங்க்ஸ் வித் அதர் கண்ட்ரீஸ் த்ரூ ஃபாரின் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடை சார்ந்திருக்கு. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கேபிட்டல், அயல்நாட்டு மூலதனம் அப்படின்றது, கேபிட்டல்ன்ற மூலதனம் சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இது எல்லாத்தையும் சார்ந்து ஒவ்வொரு நாடும் இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் படிப்போம். பப்ளிக் எக்கனாமிக்ஸ் ஆர் பப்ளிக் ஃபைனான்ஸ் இஸ் கன்சர்ன்டு வித் த இன்கம் ஆர் ரெவென்யூ ரைசிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கரிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பப்ளிக் அத்தாரிட்டிஸ். பப்ளிக் அப்படிங்கிற இந்த இடத்த சொன்னால் கவர்மெண்ட்டை குறிக்கும். அண்ட் வித் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி ஒன் வித் த அதர். பப்ளிக் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பப்ளிக் ஃபைனான்ஸ். ஸோ ஒரு நாடு அந்த எந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவு இருக்குது, எவ்வளோ ரெவென்யூ பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லாமே பார்க்கக்கூடியது பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ். த கண்ட்ரீஸ் ஹேவ் பீன் கிளாசிஃபைட் இன் டூ: டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்ட் ஆன் த க்ரைட்டீரியா ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம். ஒரு தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் ஒரு நாடு 3 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று டெவலப்டு, வளர்ச்சி அடைகின்ற, மிகவும் வளர்ச்சி குன்றிய அப்படின்னு அர்த்தம். அண்டர் டெவலப்டு அப்படின்னா வளர்ச்சியே இல்லாத ஒரு நாடு. ஸோ இதன் தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் டெவலப்டு, டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டாக ஒரு கண்ட்ரி பிரித்து பார்க்கப்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்றத கான்செப்டாக வச்சு பிரித்து பார்ப்போம். The development economics deals with the features of developed nations, obstacles for development, economic and non-economic factors influencing the development, various growth and model strategies. சரிங்களா? இந்த டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸு. நீங்கள் அதை மட்டும் நோட்டிஃபை பண்ணால் கூட போதும். இது எல்லாமே 2 mark கொஷின்ஸ் தான். ஸோ we need not to worry. Even though it is asked in 5 marks ஆக இருந்தாலுமே நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு எக்கனாமிக்ஸ்க்கும், பப்ளிக் ஃபைனான்ஸ்னால் என்ன, டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் என்ன, இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா என்ன, அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எழுதினாவே போதும். ஓகே, ஹெல்த் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹெல்த் எக்கனாமிக்ஸ் இஸ் ஏரியா ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக்ஸ்.
It covers health indicators, preventive and cultural measures, curative measures, medical research and education, etc. ஸோ ஹெல்த் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் ஒரு நாட்டோட மக்கள் நலனை பற்றி படிக்கக்கூடியது, அவங்களோட ஆரோக்கியத்தை பற்றி படிக்கக்கூடியது, அவங்களுக்கான செலவுகள், அவங்க எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்கள நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி எல்லாமே பார்க்கக்கூடியது இந்த ஹெல்த் எக்கனாமிக்ஸில் இருக்கும். And environmental economics. Environmental economics which analyze the interrelationship between the economy and the environment. ஒரு நாட்டோட பொருளாதார நலன் மற்றும் சூழ்நிலை, சுற்றுச்சூழலை பற்றி படிக்கக்கூடியது என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இட் இஸ் an interdisciplinary tool for problems of ecology, economy and environment. சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் இந்த விஷயத்தை பற்றி பார்க்கக்கூடியது நம்ம என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வித் பேசிக் எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி. If resources are abundant and wants are limited, so few அப்படின்னா limited, resources அதிகமாக இருக்குது ஆனால் தேவைகள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், then there would be no economic problem. அங்கே எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படின்றதே இருக்காது. But if economic resources are scarce, then there will be lots and lots of economic problem. ஸ்கேர்ஸ் இந்த சென்ஸ்னால் பற்றாக்குறை. என்கிட்ட ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ஆனால் தேவைகள் இருக்குது அப்படின்னா நான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி ஆகும். ஓகே, ஹென்ஸ் இன் எவ்ரி சொசைட்டி சர்டைன் சாய்ஸஸ் ஹவ் டு பி மேட் வித் இட். ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கான சாய்ஸை கொண்டிருக்கணும். த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஆர் வாண்ட்ஸ், டிசையர்ஸ் அன்லிமிட்டட், ரிசோர்ஸ் ஸ்கேர்ஸ், நாட் ஃப்ரீலி அவைலபிள். ரிசோர்ஸ் ஆர் நாட் ஃப்ரீலி அவைலபிள். எக்கனாமிக் சாய்ஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேறு என்ன நம்ம சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஹவு பீப்புள் ஆர் கோயிங் டு யூஸ் த ரிசோர்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தெம்செல்வ்ஸ். தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். இதில் மெயினாக முக்கியமாக பார்க்கக்கூடிய 3 ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், ஃபர்ஸ்ட் ஒன். ஹவு டு ப்ரொடியூஸ், செகண்ட் ஒன். ஃப்ரம் ஹூம் டு ப்ரொடியூஸ், தேர்ட் ஒன். வாட் டு ப்ரொடியூஸ் அப்படின்னா என்ன உற்பத்தி பண்ணணும், எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் ஒன் இஸ் ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது. தேர்ட் ஒன், யார்கிட்ட உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது. இந்த 3 கொஷின், தீஸ் ஆர் த 3 பேசிக் கொஷின்ஸ், பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். என்ன, எப்படி அதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது ஒரு கொஷினாக இருக்குது, ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எவ்ரி சொசைட்டி மஸ்ட் டிசைட் ஆன் வாட் குட்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். இந்த ப்ராசஸ் க்ரூசியல் டெசிஷன் இன் கோர்ஸ். ஒவ்வொரு நாடும் தனக்கு என்ன பொருள் வேணும், அதை எவ்வளவு நான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணோம். வெதர் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபுட், clothing and housing or have more luxury goods. பேசிக் நீட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மனிதனுக்கான பேசிக் நீட் அப்படின்னு சொன்னால் ஃபுட், ஷெல்டர், சரிங்களா, உணவு, உடை, கிளாத்திங் அப்படின்னு சொல்லுவோம். உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேசிக் எக்கனாமிக்ஸ் நம்ம உற்பத்தி பண்ணணுமா, இல்லை லக்ஸரி கூட்ஸை நம்ம உற்பத்தி பண்ணணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கும். வெதர் டு ஹேவ் மோர் அக்ரிகல்ச்சர் கூட்ஸ், விவசாய பொருட்களை அதிகமாக உற்பத்தி பண்ணணுமா, இல்லை இண்டஸ்ட்ரியல் கூட்ஸை பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்கும். வெதர் டு யூஸ் மோர் ரிசோர்ஸஸ் இந்த எஜுகேஷன் ஆர் ஹெல்த், அதாவது ரிசோர்ஸஸை கல்வி அறிவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் இல்லை மிலிட்ரி சர்வீஸ்க்கும் பயன்படுத்தணுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். வெதர் டு ஹேவ் மோர் கன்சம்ஷன் கூட்ஸ் ஆர் டு ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ். கன்சம்ஷன் கூட்ஸ் நுகர்வு பொருட்களை பண்ணணுமா, இல்லை நுகர்வு பொருள் தயாரிக்கக்கூடிய அந்த கேபிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். வெதர் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஆர் எஜுகேஷன்.
அடிப்படை கல்விக்கு நம்ம செலவு செய்யணுமா இல்லை உயர்தர கல்விக்கு நம்ம செலவு செய்யணுமா, உயர்கல்விக்கு செலவு செய்யணுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? The economic problem, what to produce, how to produce, or from whom to produce அப்படின்றது ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மட்டும் போட்டீங்கன்னா கூட போதும், ஒரு மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு டு ப்ரொடியூஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது. எவரி சொசைட்டி ஹேஸ் டு டிசைட் வெதர் இட் வில் யூஸ் லேபர் இன்டென்சிவ் ஆர் கேபிட்டல் இன்ஸ்டியூஸ். உழைப்பை நம்பி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுமா இல்லை மூலதனத்தை நம்பி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். சரிங்களா? அதிகப்படியான லேபர் உழைப்பை போடணுமா இல்லை அதிகப்படியான கேபிட்டலாக போடணுமா அப்படின்றது. ஹவு டு ப்ரொடியூஸ், எதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் ஹூம், ஃப்ரம் ஹூம் டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஃப்ரம் ஹூம் டு யார்கிட்ட இருந்து பண்ணணும் அப்படின்றது, யாருக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷினும் உண்டு. எவரி சொசைட்டி மஸ்ட் ஆல்சோ டிசைட் ஹவு its produce be distributed among the different sections of the society. It must also decide who gets more and who gets less. இந்த சொசைட்டிக்காக உற்பத்தி பண்ணணும். எந்த மாதிரி சொசைட்டி அப்படின்ற, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பல விதமான சொசைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. மக்கள், நடுத்தர மக்கள், மேல்வர்க்க மக்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ யாருக்காக இந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், சரிங்களா, இதில் யார் அதிகமாக பலனடைய போகிறாங்க, யார் குறைவாக பலனடைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க பார்த்தாகணும். சரிங்களா? A minimum amount of consumption be ensured for everyone in the society. பட் பேசிக்கலாக ஒரு குறிப்பிட்ட அளவு கன்சியூம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் விரும்பும். சரிங்களா? டியூ டு த ஸ்கேசிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் எ சொசைட்டி ஃபேஸஸ் எ கம்பல்ஷன் ஆஃப் மேக்கிங் சாய்ஸ். பற்றாக்குறையான ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சாய்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மக்கிட்ட கிடைக்கிது. சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இட் ஃபேஸஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அலோகேட்டிங் த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ். பற்றாக்குறையான ரிசோர்ஸஸை நாம் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை பயன்படுத்துறதுக்கு அலோகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், எப்படி எதெல்லாம் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். A scarce resources to the production of different possible goods and service of distributing the produced goods and services among individuals within economy. ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை மக்கள்கிட்ட எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம், எப்படி சேர்க்கணும், சரியா, அதோட இன்கம் ரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்தே ஆகணும். ஸோ ஒரு பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அதில் முக்கியமான இருக்கக்கூடிய அந்த 3 கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 ப்ராப்ளம். இங்கே நான் கொஷின் மீன் பண்ணுறது ப்ராப்ளம். 3 பேசிக்கான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு ப்ரொடியூஸ், என்ன உற்பத்தி பண்ணணும், ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி அதை உற்பத்தி பண்ணணும், ஃபார் ஹூம் டு, யாருக்காக அந்த ப்ராடக்டை நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த பேசிக் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளத்துக்கான கொஷின்ஸ் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குள்ளே போகும்போது நிறைய கொஷின்ஸ் நமக்கு ரைஸ் ஆகுது. ஸோ அந்த ஒவ்வொரு கொஷனுக்கான ஆன்சரையும் நம்ம ஃபார்முலேட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பாசிபிலிட்டிஸான ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய அந்த வீடியோ அப்படின்றது இந்த சாப்டரோட லாஸ்ட் திங், தட் இஸ் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிபிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஷார்ட்டாக. நம்ம இருக்கக்கூடிய ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த பிபிசியோட முக்கியமான கான்செப்ட். எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸை எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆதாயம் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றது தான் இந்த பிபிசியோட முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத பார்த்துருக்கோம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம், அதோட பிரான்ச்சஸ் பார்த்துருக்கோம், அதோட டிவிஷன்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், அதோட டெஃபினேஷன்ஸ் முக்கியமாக என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் க்ரோத் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கொஷின் ரைஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் ரிப்ளைஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கிடைக்கும். இல்லை கம்மிங் வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பிபிசி என்னன்னு பார்ப்போம். ஓகே.